காந்தா, அதாவது நம்ம துக்க சல்மான், சமுத்திரக்கனி, அதுக்கடுத்து பாகுபலி, ராணா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு நவம்பர் 14 தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பீரியாட்டிக்கல் தெலுங்கு ஃபிலிம். தெலுங்கு படமாகவே இருந்தாலும் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி ஒரு பேன் இண்டியன் திரைப்படமாக தான் இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வராங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியன் சினிமாவில் ஒரு ப்ராப்பரான ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்னா அது துல்கர் மட்டும்தான். துல்கருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே, ஐ மீன் தமிழ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், தெலுங்கு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், கன்னடா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேன் இண்டியன் லெவல்ல ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்புல. அவருடைய படங்களுக்கும் எப்பயுமே ஒரு பயங்கரமான கிரேஸ் இருக்கு. இந்த படத்துடைய ட்ரைலர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ரொம்பவே ஒரு வேற மாதிரி இருந்துங்க. அந்த ட்ரைலரை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துடணும்பா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரைலரை கட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் துல்கருடைய நடிப்பை பற்றி நம்ம பேசியே ஆகணும். மனுஷன் வேற மாதிரி பின்னி எடுத்திருக்காப்புல. துல்கர் ஒரு படத்துலையும் பின்னி எடுக்கிறாருன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் வேற மாதிரி இருந்தது அந்த ட்ரைலருடைய அந்த கடைசி ஷாட். ஏன் மூஞ்சிக்கு வெயிடா, என் மூஞ்சிக்கு வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சாமிகளா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சீன் நீங்க தியேட்டர்ல இமேஜின் பண்ணி பாருங்க. என் ஃபேஸ்க்கு வெய் அப்படின்னு சொல்லிட்டு பா, ஐ மீன் ஈகோ கிளாஷ் தான். படம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த படம் நவம்பர் 14 தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாலும், ஒரு நாள் முன்னாடி நவம்பர் 13ஆம் தேதி ஈவினிங் இந்த படத்துக்கு வேர்ல்டு வைடு பேடு பிரீமியர் இருக்கு. ஏற்கனவே ராணா அவர்களுமே அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல, கண்டிப்பாக இந்த படத்துக்கு பிரீமியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக லக்கி பாஸ்கர் திரைப்படத்துக்கும் அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அதே தொடர்ந்து காந்தா திரைப்படத்துக்கும் பேடு பிரீமியர் அப்படின்ற விஷயம் வச்சு நவம்பர் 13ஆம் தேதி ஈவினிங் இந்த படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. அது எப்போ அஃபிஷியலாக சொல்ல போறாங்கன்னு தெரியல, புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இந்த காந்தா ட்ரைலர் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.